கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளிலே மறுபடியும் கூட இந்த வாலிப கொடுகையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே நம்ம வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். கண்களை மூடி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவலிலே நாங்கள் உம்மை பாடினோம் ஆண்டவரே, நாங்கள் செபித்தோம், ஆராதித்தோம். டாடி, நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியிலே வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீ காலூன்றி நில், அப்போது உன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்லி. இந்த நாளிலும் இந்த வாலிபர்களாகிய நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ காலூன்றி நில். இந்த வாலிப நாட்களை என் தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, முதலாவது நீங்க என்ன எப்படி இருக்கிறவர்களாய் வாலிப பிள்ளைகளா இருக்கணும்னா, காலூன்றி நிற்கிறவர்களா இருக்கணும். அந்த ஸ்கூல் படிக்கும் போது பிரித்து எழுதுக இருக்கும். காலூன்றி அப்படின்னா என்னன்னா, கால் பிளஸ் ஊன்றின்னு சொல்லப்படும். அப்படின்னா என்னன்னா, வேதத்துல ஆண்டவர் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காரு, என் சமூகத்துல வந்து நில் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பர்வதத்துல வந்து நில் சொல்லியிருக்காரு. நில் என்பதற்கும் காலூன்றி நில் என்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. இங்க யாரை குறித்து யாருக்கு சொல்லப்படுகிறது, ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? இந்த வாலிப நாட்கள்ல நான் காலூன்றி நிற்கிறேன்னா எனக்கு என்ன தேவை, அப்படி காலூன்றி நான் நிற்கப்படும் போது எனக்கு என்னெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி காலூன்றி நிற்கப்படும் போது அடுத்தது நான் என்ன செய்யணும், அப்படிதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சுருக்கமா நான் பார்க்க போறோம். முதலாவது, இதை எசேக்கியேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பலன் என்ற அர்த்தம். பெரிய தீர்க்கதரிசன 5 புத்தகத்துல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பொதுவாகவே தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன அப்படின்னா, மக்களுக்கு எச்சரிக்கை சொல்லுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தவானாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கே கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொன்னாரு? காலூன்றி நில் அப்படின்னு. எப்படி நம்மளால காலூன்றி நிற்க முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை ஒரு வாலிப பிள்ளைக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவனோடு கூட ஐக்கியம் ஒரு வாலிப பிள்ளையோடு இருந்துச்சுன்னா, தேவனோடு கூட இருக்கிற நெருக்கம், தேவனை தொழுது கொள்ளுகிறது, தேவனோடு ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனோடு ஐக்கியமா நீங்க இருந்தீங்கன்னா, நம்மளால இந்த வாலிப நாட்கள்ல காலூன்றி நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா, நம்மளை காலூன்றி நிற்க வைக்க முடியாது. நிறைய உலகம் முழுவதும் பாவமான காரியங்கள், உலகத்தினுடைய இச்சைகள், பாவ காரியங்கள், உலகத்தில் இருக்கிற பொல்லாத விஷயங்கள், பொல்லாத சிந்தனைகள், பணம், பொருள், இப்படி நிறைய காரியங்கள் என்ன பண்ணா நம்மளை வந்து காலூன்றி நிற்க நிறைய விஷயங்கள் என்ன பண்ணனா, இந்த எர்த்குவேக்னு சொல்லுவாங்கல்ல, பூமி அதிர்ச்சி போல ஒரு மனுஷனை, ஒரு வாலிப பிள்ளைய அவன் நிற்காதபடி என்ன செய்யணும், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அப்படியே அவனை ஷேக் பண்ணி விட்டுரும். நல்லா நினைப்போம், நல்ல ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கணும், நம்ம தேவனுக்காக வைராக்கியமா இருக்கணும், தேவனுக்காக உண்மையா இருக்கணும், தேவனுக்காக நான் கடைசி வரை நிற்கும் அப்படின்னு நம்ம நல்ல தீர்மானம்லாம் பண்ணுவோம். ஆனா சில காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்க விஷயங்கள் என்ன பண்ணனா நம்மளால காலூன்றி நிற்கும்படியாய் அதை என்ன செய்யணும், தடை செஞ்சிடும். ஆனா எசேக்கியேல் சொல்றாரு, தேவன் என் கூட பேசணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும், காலூன்றி நிற்கிறவர்களா இருக்கும். அப்பதான் என்ன பண்ணுவாரு, தேவன் என்னோட கூட பேசுவார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனோட பேசுவதை காட்டிலும் தேவனோடு நம்ம பேசப்படும் போது நிச்சயமாக நம்ம வாலிப நாட்கள்ல நம்ம என்னெல்லாம் பிளான் பண்றோமோ, கர்த்தர் நம்ம என்னெல்லாம் செய்ய அவர் பிளான் பண்ணி வச்சுக்காரோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு, நடத்தி கொடுக்கிறவரா இருக்கார். அதுக்கு நான் என்ன செய்யணும்னா, கால் ஊன்றி நிற்கணும். இப்ப ஆராதிச்சோம், ஆராதனை நேரத்துல அப்படியே கையை கட்டின்னு கண்ணை திறந்து நம்ம பார்த்துட்டு, நான் உண்மையா தேவனோடு கூட அவர் என் கூட பேசுவார், நான் காலூன்றி நிற்கிற வாலிப பிள்ளையா இருந்தேன்னா நான் எப்படி இருப்பேன்னா, ஆராதனை நேரத்துல கையை கட்டி வாய அப்படியே என்ன சொல்லலாம், ஆராதிக்கிறவங்களும் மற்றவங்களும் பார்க்கிறவனா இருக்கவே மாட்டேன். மௌன அஞ்சு செலுத்துகிறவனே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவான்னா, அவங்க செஞ்ச காரியங்களை நினைவு கூர்ந்து அழுவான். பார்த்துருக்கீங்களா?
நம்ம மௌனமா இருக்கிற, நம்ம அஞ்சலி செலுத்தும்படியா இங்க வரல, புகழும்படியே ஆண்டவர் வந்திருக்கும். ஆண்டவர் துதிக்கும்படியா வந்திருக்கும். கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரர் அவர். ஆராதனை அப்படின்னு வரப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா உன் சரீரத்தில் இருக்க எல்லா அவயங்களும் ரெடியா இருக்கும். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்னா, இப்ப எப்போ ஆராதனை வந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி சோர்வா, அது நல்ல பாட்டு அப்படியே போயிட்டு அந்த வரும்போது தான் நம்மளுக்குள்ள என்ன வருது, அந்த வாயை திறந்து நம்ம என்ன பண்றோம்னா பிரைஸ் பண்றோம். அப்படி அல்ல, எப்பெல்லாம் ஆராதனை நேரம் வருதோ அப்பெல்லாம் ஆண்டவர் துதிக்கணும். நான் கால் ஊன்றி நிற்கிற மனுஷனா இருந்தேன்னா எந்த சூழ்நிலையும் அவன் துதிக்கிறவனா இருப்பான். நம்ம ஒரு மனுஷனை புகழ்கிறோம் அப்படின்னா எப்படி புகழும்? கையை கட்டின்னு ப்ரைஸ்ல எடுங்க, சாப்பிட்றீங்களா, அப்படிதான் இருக்குமா? ஆனால் ஆராதனை நேரத்தில் மட்டும் அப்படியே கையை கட்டின்னு ஸ்கூல் ஞாபகத்தில் நிற்கிறோமா, இல்லை காலேஜில், இல்லை ஒரு ஆஃபீஸ் முன்னாடி எல்லாம் யார் முன்னாடியே நிற்கிறாங்களா, மேனேஜர் முன்னாடி நிற்கிற போல கையை கட்டி நிற்கிறோமா? அப்படி ஒரு நாளும் வாலிப பிள்ளைங்க சபையில் கையை கட்டின்னு ஆராதனை நேரத்தில் இருக்கவே கூடாது. கண்ணு திறந்து பார்க்கறது. இப்படிப்பட்ட வாலிப பிள்ளையா இருப்பீர்கள் என்று சொன்னால் அது நம்ம என்னதான் ஆராதனைக்கு வந்தாலும் தேவனுடைய காரியங்கள் நம்மளால திட்டங்களை புரிந்து கொள்ளவே முடியும். ஏன்னா ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் இறங்குகிறார். நல்லா நான் வச்சுக்க, சிங்காசனத்தில் இருவிட்டு அவர் இறங்கி வந்து ஆராதனையில நம்மோடு கூட அவர் என்ன பண்றாரு, சந்தோஷப்படுறார். நீ ஆராதிக்கும் போது நம் நடுவில் விழாவுகிறார். அப்போ காலொன்றி நிற்கிறவனா இருந்தீங்கன்னா நல்ல ஆண்டவர் அவரோடு கூட நெருக்க கூட இருக்கிறது நினைச்சீங்கன்னா எப்பவுமே பிரைஸ் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஆரம்பத்தோடு சொல்லியிருக்கிறேன், ஒருவர் நன்றி செலுத்தும் போது காது கிட்ட போய் நீங்க செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? அவர் எங்க இருந்தாலும் இங்க இருந்து ஆனா ரொம்ப நன்றினா நீங்க செஞ்ச நன்மைக்கு அப்படின்னு கத்தி சொல்லுவோம்ல, அப்படி உள்ள இருந்து வரணும். சைலண்டா ஆராதிக்கிறது ஒன்றும் அண்ணல் இல்லை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மனம் கசந்து அழுது போறது அளவுக்கு இங்க யாருமே அண்ணாளுடைய அந்த லெவலுக்கு யாருமே வரல. வாலிப பிள்ளையா இருக்கும், எவ்வளவு ஆக்டிவா இருக்கணும். ஆராதனை நேரத்துல கால் ஊன்றி, எசேக்கியேல் அவ்வளவு பெரிய பரிசுத்தவானே சொல்றார், நீ கால் ஊன்றி நில்லுப்பா, அப்பதான் நான் கூட பேசுவேன்னா அப்போ நம்மளாம் எந்த எம்மாத்திரம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போமே, அதே எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. அப்படி நீங்க பேசிட்டே இருக்கும்போது உனக்குள்ள ஒரு ஆவி வரும். அந்த ஆவி என்ன ஆவி? அசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவி. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்போது நீர் பலன் அடைவீர்கள். அப்போ நான் காலூன்றி நிற்கணும்னா, அவர் என் கூட பேசணும்னா அந்த ஆவி எனக்குள்ள வரணும். அந்த ஆவி எனக்குள்ள வந்தால் மாத்திரம்தான் அடுத்த லைன் சொல்லப்படுகிறது, என்னை காலூன்றி நிற்கும்படி செய்து அப்பொழுது அவர் என்னோடு பேசுகிறதே நான் கேட்டேன். அம்மா, இது 2 வசனங்களும் நல்லா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நல்லா எப்பெல்லாம் உங்களுக்கு தொய்வு இருக்குதோ, எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போகிறீங்களோ, எப்பெல்லாம் உலகத்துல நீங்க தள்ளப்பட்டு எழும்ப முடியாதபடி நீங்க இருக்கீங்களோ, அப்பெல்லாம் இந்த வார்த்தை உங்க இடத்துல பேசும். அவர் சொல்றார், நீ காலூன்றி நில். அல்லேலூயா. என்ன அசைவு வந்தாலும், உங்களை யார் ஷேக் பண்ணாலும் நீங்க எப்படி இருக்கணும்? காலூன்றி நிற்கிறவர்களா இருக்கும். அப்பதான் ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஒருவேளை என்னால நிற்க முடியல ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா, அவர் தேவையான பரிசுத்த ஆவியின் பலத்தினால என்ன பண்ணுவாரு? நம்மை பலத்தின் மேல பலம் படுத்துகிறதா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நம்ம எது சும்மா உட்காந்தோம், இப்ப நான் ஆராதனை நேரத்துல 4 பேர் 8 பேர் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிங்க உட்கார்ந்தீங்கன்னா அது அல்ல. நீ ஆராதிக்கும் போது ஒரு பரலோகமே நம்மத்துல இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்ப நீ எப்படி ஆராதிக்கணும்? சரி, இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டார். நீ காலூன்றி நிற்கப்படும் போது இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ நீ நல்ல ஆண்டவருக்காக ஃபைட்டா உறுதியா தேவனோட வார்த்தையில நிற்கப்படும் போது உன்னை சுற்றி அவ்வளவு ஈஸியாலாம் என்ன பண்ண மாட்டாங்க, நிற்கும்படியாக அவன் உலகத்துல இருக்குங்கள பிசாசனம் என்ன பண்ண மாட்டான், விடவே மாட்டான். அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? இப்போ எசேக்கியேல் தீர்க்கதை சொல்லிட்டாரு, நீ காலூன்றி நான் உன்னோட பேசுவேன்னு சொல்லிட்டு சில ஆலோசனைகளை சொல்வார். ஏன் உனக்கு இந்த நிற்கும்படியா உதவி செஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல சொல்லுவார். வாசிப்போமே, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, முதலாவது
நீ காலூன்றி நின்று ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நல்லா ஃபைட்டாக இருக்கப்படும் போது ஃபஸ்ட்டு வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக ஒருத்தங்க வருவாங்க. அவங்க யாருன்னா, அவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது கலகக்காரர்கள், ரீபல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது என்னன்னா, இந்த நெகட்டிவாக பேசுறது, இந்த தேவையில்லாத காரியங்களை பேசுறது, நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது போல பேசுறது, இந்த லூஸ் டேக் விடுறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக சில இது வந்து நான் பிரசங்கத்து ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பேசணும்ல. இன்னைக்கு காலையில் எடுக்கப்படும் போது இந்த வார்த்தைலாம் இருக்குன்னு நான் தியானிக்கல. மேலே இருக்கிற 2 வசனம் தான் நம்முடைய மெயின் பாயிண்ட். ஆனால் தொடர்ந்து வாசிக்கப்படும் போது தான் தெரியுது எசேக்கியேல் ஏன் ஆண்டவர் காலூன்றி நிற்கும்படி செய்தார்னா, முதலாவது அவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்காரர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த கலகக்காரர்களுக்கு பற்றி நம்ம தெரியல, நம்மள நிறைய பண்ணியிருப்போம் வாலிப நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் மத்தியிலாம் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பான்னா, அதாவது ஒரு விஷயங்கள் என்ன சொல்லலாம், நடந்தவே இருக்காது, நடக்கவே கூடாத ஒரு விஷயங்கள், அதாவது அவங்களுடைய யூகங்கள், அவங்களுடைய நினைவுகளை வைத்து நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த ஃபைத்துல இருந்து ஆண்டவருக்காக நிற்கிற அந்த விஷயத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஷேக் பண்ணுவாங்க. அதுதான் சொல்றேன், நீ காலூன்றி நின்னா எந்த கலகக்காரர் வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம். நீங்க நல்லா தேவனுடைய அழைப்பில் இருப்பீங்க, ஆனா திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நல்லா ஆர்வமா இருப்பீங்க, நல்லா ஆண்டவருக்காக செய்யணும் வைராக்கியமா இருக்கப்படும் போது அழகா வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து, ஏன்னா என் வாலிப நாட்களே அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, பாலிடெக்னிக் படிக்கும் போதும் சரி, நடக்காத ஒரு விஷயங்கள் இருக்கும், அதை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த வாலிப நாட்கள்ல தேவ என் கூட பேசணும், நீ காலூன்றி நிற்கப்படும் போது முதலாவது என்ன விஷயங்கள் நடக்கும். இது ஸ்கூல்ல மாத்திரம் இல்லைங்க, உங்க காலேஜ், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, நீங்க வீட்டில், சபையில, எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும், காலூன்றி நிற்கிறவர்களா இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. 2வது, எப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால், தொடர்ந்து வாசிப்போம். அவர்களும், 4ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்கம்மா. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ளவர்கள். 2வது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், வாசிக்க முடியலீங்களா, கடின முகமும், அதாவது ஹார்ஷா பேசுவாங்க, ஸ்டபனா இருப்பாங்க, அவங்களுடைய ரஃப் பிஹேவியர் அவங்க ஊர்ல இருக்கு, முரட்டாட்டமான ஜனங்கள். சில பேர்கிட்டலாம் பேசின பார்த்துருக்கீங்களா, அம்மா என்ன பார்க்கலாம், முதல்ல உன்னை ஷேக் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க யாரு, 2வது உன்னை ஷேக் பண்ணும்படியே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க யாரு, ஹார்ஷா பேசுறவங்க. 2வது ரஃப் பிஹேவியர், ரொம்ப முரட்டாட்டமான இருதயம் உள்ளவர். அப்படின்னா அவங்க பேசப்படும் போது அவங்க கூட தன்மையா பேச மாட்டாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா, என்ன பார்க்கலாமே, சில பேருடைய பேச்சு அவங்க நல்லா தான் பேசுவாங்க, நல்லா கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஆனா அவங்க பேச்சு எப்படி இருக்கும், ஹார்ஷா இருக்கும். கடிந்து கொண்டும் புத்தி சொல்லணும், அன்பாயும் புத்தி சொல்லணும். ஆனா ஒரு சில பேர் வெறியும் கடிந்து கொண்டு மட்டும் புத்தி சொன்னா அந்த வாலிப பிள்ளை அதை ஏற்றுக்கொள்வான். எப்போ கடிந்து கொள்ளணுமோ அப்போ கடிந்து கொள்ளணும், எப்போ அன்பா புத்தி சொல்லணுமோ அப்படி புத்தி சொல்லணும். இப்ப நீ காலூன்றி நிற்கும் போது 2வது உன்னை ஷேக் பண்ணும்படியா இந்த ஹார்ஷா பேசுவாங்க. வேலை ஸ்தலத்துல, நீங்க ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா திடீர்னு வந்து உங்க மேல எரிச்சலா பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும், ரொம்ப டஃபா ரஃப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நீங்க என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீ அவங்களோட பேச்சை கேட்டு அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஷேக் ஆயிடுவீங்க. ஷேக்னா அந்த ஷேக் இல்லை, எப்படின்னா என்ன ஆயிடும், நம்மளால கால் ஊன்றி நிற்க முடியாது. ஏதாவது தப்பு செஞ்சேன்னா இந்த கால் ஆட்டம் கொடுக்கும், பார்த்துருக்கீங்களா, தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டா ஒரு கால் ஆட்டம் கொடுக்கும் தெரியுங்களா, முகம்லாம் ரஃபாக தான் இருக்கும், ஆனால் கால் அந்த மாதிரி. நான் பார்க்கறதுக்கு கிறிஸ்தவம் போல தான் முகத்தில் காட்டிக்குவேன், ஆனால் எனக்குள்ள எப்படி இருக்கும்,
ஷேக் இருந்துட்டு இருக்கும். அதாவது என்னன்னா, ஆண்டவருக்காக நல்ல ஃபைத்தான வாலிப பிள்ளையா என்னால் நிற்க முடியாது. சரி, மூன்றாவது அதே வசனத்தை நம்ம அடுத்த வசனத்தை வாசிப்போமே. எசேக்கியேல் 2ஆம் ஆமா 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. 2ஆம் அதிகாரம். சரி, மூணாவது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு இஷ்டம்னா கேட்பாங்க, அவங்களுக்கு தேவையில்லைன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தேவைன்னா கேட்பீங்க, இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க. அவர் சொல்றாரு, உனக்கு நான் நிக்க வச்சது எதற்காகனா, நீ போகும்போது கலக விட்டார் இருப்பாங்க, நீ அடுத்தது கடந்து போனீங்கன்னா முரட்டாட்டமான ஜனங்க இருப்பாங்க, கடின இருதயம் உள்ளவர்கள் இருப்பாங்க. அடுத்தது போனீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, திடீர்னு கேட்பாங்க, திடீர்னு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களிடத்துல நீ என்ன சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுன்னு சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அடுத்த 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமே. மனுபுத்திரனே, போதும். இப்ப இந்த 3 விஷயங்கள் காலொன்று நிற்கும் போது நடக்கும். அவர்களுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுமா, ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பக்கத்தில் உள்ள கரங்களை போட்டு சொல்லுங்களேன், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கார். அப்ப நான் என்ன செய்யக்கூடாது, நீ எவ்வளவு பேர கலகக்காரா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பேர முரட்டாட்ட ஜனமா இருந்தாலும் சரி, நீ கேட்டாலும் கேளாதும் போல இருக்கிற ஜனமா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். சில பேருடைய பேச்சு என்ன பண்ணோம், நம்ம பயம் முறுத்தும். இல்லவே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ தீபி எங்க இருக்குமா, பெரும்பாகத்துல எர்த்குவைக் வந்துச்சுமா, அந்த பெரும்பாகத்துல எல்லா வீடும் ஷேக் ஆயிடுச்சுன்னு ஒரு யாராவது சொல்லிட்டாங்க, என்ன ஆகும், அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா அப்படின்னு என்ன ஆகும். அதான் சொல்றேன், நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கூடாமல். இப்பதான் சொல்றேன், எப்பா பேசுறதா இந்த விஷயம் பின்னாடி இருக்குங்க, வெளியில போய் பேசு, புரியுதுங்களா, பேசும் அந்த சின்ன இதோட உட்காந்துங்க, வெளியே போயிடு. வேதம் சொல்லுகிறது, இந்த 3 ஜனங்களுக்கு முன்பதாக நாம் கடந்து போகும்போது நாம் என்ன பண்ணக்கூடாது. பொதுவாக வாலிப பிள்ளைங்க எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும் தெரியுங்களா, எப்படிப்பட்ட தைரியம், எப்படிப்பட்ட தைரியம், எப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர்களா, சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களா இருக்கும். யோசித்தியம்மா, ஏன்னா அவர் யூதராஜ சிங்கம். நீங்க பயப்படாம எந்த ஒரு காரியத்தையும் ஃபேஸ் பண்றவங்களா இருக்கும். நீ பயப்பட்டாலே அங்க பிசாசனை வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான், ஷேக் பண்ணிட்டே இருப்பான். அப்ப என்ன ஆகும், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம்லாம் அப்படியே கொட்டிட்டே இருக்கும். இவன் பாக்கெட்ல சில்லறை வச்சுங்களேன், நான் ஆட்டிகிட்டே இருந்தா என்ன ஆகும், அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். உனக்குள்ள இருக்கிற அந்த ஃபைத்து, அவனுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை எல்லாமே, ஜெபம், பரிசுத்தம் எல்லாமே என்ன ஆயிடும்னா, அவன் ஷேக் பண்ண கம்மியாகும். அப்ப நான் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிப்பவே, அதே 6ஆம் வசனத்தை. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நெறிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ள வாசம் பண்ணினாலும் பயப்படாமலும் அவள் முகத்துக்கு கலங்கலாம இரு. இங்க 3 விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். என்னென்ன விஷயம், நெறிஞ்சல்கள், முள்ளுகள், தேள்கள். இந்த 3க்கும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் தெரியுங்களா, விஷத்தன்மை இருக்குமா. இந்த 3 சொல்லிட்டு
அதுக்கு அந்த வழியை வந்து வெளியே அப்படி இந்த உலகத்துல குத்திட்டே இருப்பாங்க. ஆனா நாம என்ன பண்றது, ஆளொன்றி நின்ற வாலிப பிள்ளையா இருக்கணும்னா முதல்ல பயப்படக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணக்கூடாது, என்ன என்ன காலம் வச்சுனாலும் அதை நம்ம காலையில அந்த சரீரத்துல அந்த வழியை அது எப்படி இருக்கும், தூக்கி கட்டி தைரியமான வாலிப பிள்ளை அப்படின்னா அது வந்து ஈரப்பட மாட்டேன். அதை குறிச்சு ஒரு அதெல்லாம் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்க மாட்டோம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஆண்டவருக்குள்ள நாடு நான் நிற்கிற உலகம் எப்படிப்பட்டதுன்னா பாவம் நிறைந்த உலகம். நான் நிற்கிற இந்த பூமி எப்படிப்பட்டதுன்னா பாவம் நிறைந்த உலகம். இதை சுற்றில அநேக காரியங்கள் இருக்கு. சுற்றி எல்லா விஷயம் இருந்தாலும் நான் காலொன்று நிற்கிற வாலிப பிள்ளைகள் பயப்பட மாட்டேன். அவர் இங்க பார்த்தாங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலொன்றி நிமிர்ந்து நிற்கிறது. ஒரு தாய் வயிற்றுல இருந்தாங்க, ஒரு உறவனை கஷ்டப்பாங்க. அவள் பார்த்து நீ என்ன பண்ண, எழுந்து நிமிர்ந்து இந்த பெண் காலொன்றி நிற்கிற எப்படி அவங்க வந்து எப்பவுமே எப்படி போறாங்க, ஏன் போறாங்க, ஏன் காலொன்றி ஆண்டவர் அப்போஸ்தலர் 3:8 அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து நீ காலொன்றி நிற்கிறவனாய் இருந்தினா அடுத்தது நீ என்ன செய்யணும், தேவனை மகிமைப்படுத்துற வாலிப பிள்ளையா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உனக்கு ஆவியை உனக்குள்ள வைக்கிறாரு. உன் கூட பேசுறது எதற்காகனா அவருடைய காரியங்களை செய்யும்படியாதான். எசேக்கியேலுக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னாரு, இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இருப்பாங்கப்பா, நீ ஷேக் ஆகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, அதனால உன்னை பலப்படுத்துறேன், நான் உன் கூட பேசுறேன், இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னா. இப்போ போடும் போது எசேக்கியேல் எப்படி போவாரு, ஒரு இடத்துக்கு பிரச்சனைன்னு தெரியாம நம்ம மலைக்கு ஏறிட்டேன்னு வச்சிங்களேன், அங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச மலையில ஏறுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அப்படிதானம்மா, இப்போ இவ்வளெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது அதற்கேற்ற ப்ரிப்பரேஷனோட கடந்து போகும். அப்படிதானே. இப்போ எசேக்கியேலுக்கு சொல்லிட்டாரு, சொன்ன உடனே அடுத்த அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி போவாரு, ப்ரிப்பரோட தைரியமா ஆண்டவரோட போவார். அதனால எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. நீ காலூன்றி நிற்கிற வாலிப பிள்ளையா இருந்தினா நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவ. நீ எதை குறித்தும் பயப்படாதபடி தேவன் நமக்கு நல்ல அன்பு பலம் தெளிந்த புத்திய ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன், கடந்த வாரத்தில் சொன்னது போல பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் ஆண்டவரோட ஜெபித்து துதித்து பாடி ஒப்புரவாகி அவருடைய இணக்கமா இருந்து இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. அப்படி துக்கப்படுத்தாமல் இருக்கிறீங்க, தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை ஆவியானவர் ஒத்தாசையோடு நாம் செய்கிறவராக இருப்போம். அல்லேலூயா. கடைசியாக அந்த நம்ம வாசித்த அந்த எசேக்கியேல் 2:1 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம முடிப்போமே. எசேக்கியேல் 2:1. இப்போ அவர் என்னை நோக்கின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல என்னை என்ற பதிலாக உங்களுடைய பெயர்களை வைத்து நீங்க வாசிங்க. அவர் வினோத்தை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னோட பேசுவேன் என்றார். பக்கத்துல உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க,
சகோதரியே, நீ காலூன்றி நில், கர்த்தர் உங்களோட பேசுவாங்க. அப்படி உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. கண்களை மூடி அப்படியே உன் பேரை சொல்லி, எதுலெல்லாம் உன்னை ஷேக் பண்ணதோ அதெல்லாம் நீ நினைச்சு, ஆண்டவரே நான் இனி காலூன்றி நிற்கிற வாலிப பிள்ளையாய் நான் இருப்பேன் ஆண்டவரே. எதுவும் என்னை என்ன பண்ணாது, நான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்து நான் கலங்க போறதில்ல, எதை குறித்து நான் யோசிக்க போறதில்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிற, நீ காலூன்றி நில். எப்படி நிற்க போற? பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு நாம் நிற்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆஸ்வதிப்பராக. நாம் இயேசு அழகானவர், அழகானவர், இயேசு அழகானவர், இனிமையானவர், இயேசு இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், அழகானவர், இயேசு அழகானவர், அழகானவர், இயேசு அழகானவர், அருமையானவர், இயேசு இனிமையானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், அழகானவர், இயேசு அழகானவர், அழகானவர், இயேசு அழகானவர். ரோஜா தோட்டம், புஷ்பம், ரோஜா தோட்டம், புஷ்பம், நேசர் மடியிலே என் பக்கம், என் நேசர் மடியிலே என் பக்கம், அழகானவர், இயேசு அழகானவர், அழகானவர், இயேசு அழகானவர், இனிமையானவர், இயேசு இனிமையானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவலிலும் உடைய சமூகத்தில் எங்களை மறுபடியுமாய் நீர் ஒன்று சேர்த்தீர். நாங்கள் பாடினோம், செபித்தோம், ஆராதித்தோம். நாங்கள் காலூன்றி நிற்கிற வாலிப பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க என்னெல்லாம் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் காலூன்றி நிற்கும் போது நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்டவர்கள் விட்டுவிடாதபடி தொடர்ந்து உம்மிடத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் ஆண்டவரே ஐக்கியமா இருந்து இன்னும் பலப்பட நீர் உதவி செய்யுங்க. வந்த எங்களை ஆசீர்வதிங்க. வரதடைப்பட்ட ஒவ்வொருவரையும் வருகின்ற நாட்களிலே உடைய சமூகத்தில் கொண்டு வந்து உன் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரையாய் கூட தேவ பிரசனம் எங்களை மூடி மறைத்து நடத்தினதற்காக நன்றி. எல்லாவற்றும் தாழ்த்தும் அன்பின் கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் என் ஜீவனும் மனமும் இருந்த நல்ல பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே என் முழுமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.